ஹாய் வியூவர்ஸ், இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ப்ராடக்ட் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இடத்துலையோ, நகையிலையோ, இல்லை எஃப்டி பேங்க்லேயோ, மியூச்சுவல் ஃபண்ட்லையோ, ஸ்டாக் மார்க்கெட்டில். இது 5லையுமே உங்களோட கேபிட்டலை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அதுதான் உங்களுக்கு லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக 10 லட்ச ரூபா கையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 20% ஸ்ப்ளிட் பண்ணிட்டு 5 ப்ராடக்ட்டுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஈவனாக எடுத்துக்கிறது. என்னோடய பர்சனல் சஜஷன் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச 25% மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் போட்டு ரிமைனிங் இருக்கிற 50 ரிமைனிங் 3 ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறது நல்லது. குறைஞ்சது 30-40 லட்ச ரூபா ஒரு 10 வருஷத்தில் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இதில் தான் அதிகம்.